அந்த வகை தேடி சுற்றி அலைந்து கொண்டிருக்கிற அந்த ராஜா தான் பார்த்து சொல்கிறான், என் மகனே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. யாராவது உங்களை கொல்ல வர்றாங்க, அடிக்க வர்றாங்க, உங்களை துன்பப்படுத்த வர்றாங்கன்னா அவங்க சொல்லுவாங்களா, என் மகளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனு? சும்மா சொல்கிறேன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் உள்ளத்தில் இருக்க பெரிய காரியம், எப்போ வேணாலும் உன்னை பழி தீர்ப்பேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த சவுல் உண்மையாகவே மனம் திரும்பி தாவீதை பார்த்து சொல்லுகிறான், என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. காரணம் என்ன? கொல்ல வந்தான். இவனை கர்த்தருடைய கர்த்தர் அவன் கையிலே கொடுத்தார். தாவீதின் கையில் அள்ளி கொடுக்கிறார். யார? சவுலை தூக்கி கையில் கொடுக்கிறார். நீ என்ன வேணாலும் பண்ணுப்பா, இவன் உன்னை கொல்ல தேடிக்கிட்டு இருக்கிறான், ஆகினால் நீ என்ன செய், உன் கையில் அவனை ஒப்பு கொடுத்துட்டேன். யார் கையில் கொடுத்தேன்? உன் கையில் அப்படியே தூக்கி கொடுத்துருக்குறேன், நீ என்ன வேணாலும் பண்ணுன்னு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் தாவீது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் மீது கையை போட மாட்டேன் என்று சொல்லி அவனை கொல்லலை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மாறாக அவன் என்ன செஞ்சான்? அவன் தலைமாட்டில் இருந்த ஈட்டி, யாருடைய ஈட்டி? சவுலோடைய ஈட்டி. அவன் தலைமாட்டில் இருந்த தண்ணி சொம்பு, இதை எடுத்துக்கிட்டு அவனுடைய சால்வையின் ஓரத்தை வெட்டி எடுத்துக்கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கையில் அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா எப்போ அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று பார்த்து பழி வாங்கத்தான் செய்வாங்க. ஆனால் தாவீது அப்படி பழி வாங்குற நோக்கம் இல்லை. ஏன்? அவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டான், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யாரையும் பேசுறதுக்கு முன்னாடி, ஊழியக்காரர்களையோ மற்றவர்களையோ பேசுறதுக்கு முன்னாடி யோசிங்க, கை போடுறதுக்கு முன்னாடி யோசிங்க. இவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. இவங்களுக்கு விரோதமாக நான் பேசினாலோ, இவர்களுக்கு விரோதமாக நான் கிரியை செய்தாலோ, சத்ருவானவன் பார்க்கறது மட்டுமில்லை, என் ஆண்டவரும் பார்க்கிறார். அல்லேலூயா. ரெண்டு பேர் பார்க்குறாங்க நம்ம செய்கிற எல்லா காரியத்தையும். ஒன்று சத்துரு, ஒன்று ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் மோசைகிட்ட சொன்னார், மலையை பார்த்து பேசு, கண்மலையை பார்த்து பேசுன்னு. அவன் இந்த ஜனங்க செய்த அக்கிரமத்தினால் அடித்தான். அதை யார் பார்த்தது? ஆண்டவரும் பார்த்தாரு, பிசாசும் பார்த்தான். ஆனால தான் நீ அடின்னு பேசுன்னு சொல்லும் போது நீ அடிச்சல்ல, அதனால் அவனுடைய சரீரத்தை எனக்கு சொந்தம்னு கேட்டான். ஒரே ஒரு பாவம், சின்ன பாவத்துக்காக அந்த சரீரத்தையே எனக்கு சொந்தம்னு கேட்ட பிசாசு, வானாலெல்லாம் பாவமே உருவாகி இருக்கிற நம்ம பார்த்து என்ன சொல்லுவான்? யோசித்து பாருங்கள். காலையில் எழுந்தா இன்றைக்கி பூரா யோசிக்கிறதெல்லாம் பாவம், காலையில் எழுந்தா இன்றைக்கி பூரா நினைக்கிறதெல்லாம் பாவம், போகும்போதும் பாவம், வரும்போதும் பாவம், நினைக்கிறது பாவம், பேசுறது பாவம், பொய் 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 பொய், வாழ்க்கையே பொய். அதான் இருக்கு. என்னைக்காவது உண்மையே பேசியிருக்கோமா ஒரு நாள்? எதுக்காக போய் பேசுகிறேன்னு கேட்டால், விளையாட்டுக்காக தான் சொன்னேன். என்ன சொல்லுவோம்? விளையாட்டுக்காக தான் சொன்னேன், விளையாட்டுக்காக தான் செஞ்சேன். ஆனால் இந்த மனுஷன் சொல்லுகிறான், ஆண்டவருடைய தாசன் சொல்லுகிறான், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மீது என் கையை போட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவருக்காக பயந்தான். அல்லேலூயா. ஆகினால தான் கொல்ல வந்தவன் சொல்கிறான், என் குமாரனாகிய தாவீதே என்று கூப்பிடுகிறான். எந்த நிமிஷத்துலையும் ஈட்டியை ஒரே குத்தா குத்தி சுவரோட குத்தி போடணும்னு நினச்சான். ஆனால் ஆண்டவருடைய தாசன் கர்த்தருக்கு பயந்தபடினாலே அவன் அப்படி செய்யலை. ஆனால் அவனோடு கொண்டு வந்ததான ஒரு ஊழியக்காரன் சொல்கிறான், இவனை 2 வெட்டு இல்லை ஒரே குத்தா குத்திருட்டான்னு கேட்குறான். அந்த வசனத்தை வாசிங்க. சத்ருவை கையில் ஒப்பு கொடுத்தார், ஈட்டினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்று கேட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவன் கேட்குறான், அபிசாய் இந்த உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்துட்டாருப்பா, எப்போ பார்த்தாலும் உண்மை தேடி தேடி கொல்லணும்னு நினைக்கிறாரு. அந்த ஆளுக்கு என்ன நீ கருணை பாராட்டுற, அந்த ஆளுக்கு என்ன நீ இறக்க பாராட்டுற, அந்த ஆளுக்கு ஏன் நீ தயவு பாராட்டணும்? அப்படி தயவு பாராட்டணும் என்ற அவசியமே இல்லை. எப்போ உண்மை துன்பப்படுத்துகிறவனை இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு, நீங்கள் கொல்லுங்க. நீங்கள் கொல்றீங்களா இல்லை நான் கொல்லட்டுமா என்று அபிசாய் கேட்டான். அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய மனுஷன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மீது நம்ம கையை போடக்கூடாது என்று சொல்லி கொண்டு வருகிறான். அல்லேலூயா. அப்புறம் தான் தாவீது கேட்குறான், நீர் யாரை இஸ்ரவேலின் ராஜா
யாரை தேடுகிறீர்? ஒரு தெள்ளு பூச்சா அல்லது ஒரு நாயையா தேடுகிறீர்? ஒரு கௌதாரியை தேடுவது வேட்டையாடுவது போல என்னை வேட்டையாடுகிறீரே என்று சொல்லி தாவீது சவுலின் இடத்துல கேட்குறான். அந்த வசனத்தை வாசிங்க. ஒரு கௌதாரியை வேட்டையாடுகிறது போல இஸ்ரவேலின் ராஜா ஒரு தெள்ளு பூச்சியை தேடுவாரோ என்றான். அல்லேலூயா. அவன் அழகான ஒரு ராஜன் மேன்மையில் இருக்கிறான், ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஆனால் அவன் சொல்கிறான் பாருங்க, ஒரு கௌதாரியை வேட்டையாடுகிறது போல என்னை வேட்டையாடுகிறீரே, ஒரு தெள்ளு பூச்சியை. ஒரு தெள்ளு பூச்சின்னு என்ன, நம்ம வீட்டில் எல்லாம் பாசக்கான்னு சொல்லுவேன் இல்லையா, அந்த பூச்சியை தேடுறது போல என்னை தேடி வருகிறீரே, இது உமக்கு நியாயமா என்று கேட்குறான். அடுத்த வசனம், நான் பாவம் செய்தேன், குமாரனாகி தாவீதே திரும்பி வா, உன் பார்வைக்கு அருமையாக இருந்தபடினால் உனக்கு நான் ஒரு பொல்லாப்பும் செய்யேன். அல்லேலூயா. அவன் கேட்குறான், நான் உன் தெள்ளு பூச்சி தேடி வருது போல தேடி வருகிறீரே என்று சொல்லி. அது மாத்திரம் தாவீது இன்னொரு கேள்வியும் கூட கேட்பான், நான் உமக்கு என்ன பொல்லாப்பு செய்தேன்? வாசி அந்த வசனத்தை. அது இல்லை, தாவீது கேட்குறான், என் ஆண்டவனாகிய நீர் உம்முடைய அடியானை இப்படி தொடர்கிறதற்கு நான் என்ன செய்தேன்? என்னிடத்தில் என்ன பொல்லாப்பு இருக்கிறது? இது மாதிரி யாராவது தைரியமாக கேட்க முடியுமா? தைரியமாக பேச முடியுமா? ஆனால் அவனிடத்தில் பொல்லாப்பு இல்லை, அவனிடத்தில் உண்மை இருந்தது. ஆகையினால் அவன் தைரியமாக ராஜாவை பார்த்து கேட்குறான். இதே மாதிரி தான் 3 பேர் கேட்டானுங்க. உம்முடைய கட்டளைக்கு நான் உத்தரவு சொல்ல தேவையே இல்லை. யார் அது? அல்லேலூயா. நீ உத்தரவு போட்டுட்ட, அந்த உத்தரவை எவ்வளோ பெரிய கடினம் பண்ணாலும் நீ பண்ணு. ஆனால் நீ போட்ட உத்தரவுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமற் போனாலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை வணங்க மாட்டோம். அந்த உறுதி தாவீதின் கரத்தில் இருந்தது. அல்லேலூயா. தாவீது உண்மை உள்ளவன். அல்லேலூயா. தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான். அல்லேலூயா. ஆகையினால்தான் தாவீதை கொல்வதற்கு ஒருவராலையும் முடியவில்லை. அல்லேலூயா. தேடி வந்தவனை கர்த்தர் அவன் கையில் ஒப்பு கொடுக்காமல் அவனே இவனை ஆசீர்வதிக்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. 24ஆம் அதிகாரத்தில் சொல்கிறான், நிச்சயமாய் நீ ராஜாவாவாய். அல்லேலூயா. 24ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறான்? என் குமாரனாகிய தாவீதே, நீ நிச்சயம் ஆசீர்வதிக்கப்பட்டவன். வாசி. நிச்சயமாகவே ராஜாவாய் இருப்பாய் என்றும் நிலைவரப்படும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையிலே நிலைவரப்படும் என்று அறிவேன். அல்லேலூயா. எவன் கொல்ல வந்தானோ, எவன் அழிக்க வந்தானோ, அவன் இந்த தாவீதை பார்த்து சொல்லுகிறான், இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையிலே நிலைவரப்படும். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் இந்த மாதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நீங்கள் நினைக்கிற காரியம் நடக்க போகுது. உங்களை கொண்டு நான் பெரிய காரியம் செய்ய போகிறேன். நீ எதை யோசிக்கிறாயோ, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காமல் போகும். எவன் ஒருவன் உன்னை தொடும்படியாய் வருகிறானோ அவனே உன்னை ஆசீர்வதிப்பான். எவன் உனக்கு பொல்லாப்பு தேடுகிறானோ, எவன் உனக்கு பொல்லாப்பு நினைத்து உன்னை அழிக்க வேண்டும் என்று வருகிறானோ அவனே உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் செய்வேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை 1ஆம் தேதி நான் சொன்னேன். நியாயாதிபதியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் ஒரு வசனம் சொல்கிறது, பலவானிடத்திலிருந்து பட்சிக்கிறவனிடத்தில் பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் கிடைத்தது என்று சொல்லி ஒரு விடுகதை. வாசிங்க 14 என்றான். கூடாதே போயிற்று. இது என்ன தெரியுமா? பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணம் கிடைத்தது. அப்படின்னா என்ன? பட்சிக்க வந்ததான சவுலின் இடத்திலிருந்து ஜீவனை கொடுத்தார் கர்த்தர். அல்லேலூயா. எவன் இவனை பட்சிக்க வந்தானோ, ஒரு வெட்டுக்கிளியை போல, ஒரு தெள்ளுப்பூச்சை போல, ஒரு கௌதாரியை போல, ஒரு நாயை போல விரட்டி விரட்டி இவனை அடிக்க வேண்டும் என்று வந்தானோ
அவன் கையிலிருந்து மதுரமான வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். இந்த மாதத்தில் உன்னை பெரிய காரியங்கள் செய்கிறவனாய் மாற்றுவேன். இந்த காரியத்தில் நீ அதிசயத்தை காண்பாய். இந்த மாதத்திலே உன்னை உயர செய்வேன். கர்த்தர் மென்மேல நீ பலப்படுவாய் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். உன் வாழ்க்கையில பெரிய காரியம் செய்ய போறாரு. கர்த்தர் பெரியவர். உன்னை மென்மேல பலப்படுத்த போறாரு. நீ பலவீனன் அல்ல, நீ பலவானாக மாறுபடியாக கர்த்தர் உனக்கு கட்டளை இடுகிறார். கர்த்தர் ஆசீர்வதித்தார், ஒருவனாலும் சபிக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவன் தாவீது. அல்லேலூயா. ஆகையினால் சவுலும் அவனை ஆசீர்வதிக்கிறான். பாருங்க, பட்சிக்கிறவன் இடத்துல, பலவான இடத்திலிருந்து மதுரம் கிடைத்ததான். மதுரம் என்றால் தேன். அப்போ பலவானாகி அந்த சவுலின் வாயில் கூட தேன் போன்ற வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. பட்சிக்க வந்தவன் இடத்திலிருந்து ஆசீர்வாதம் கிடைச்சது. பலவான் கையிலிருந்து தேனை போல நல்ல வார்த்தை கிடைத்தது. உன்னை தொடர்ந்து தொடர்ந்து வருகிற சத்துரு உன்னை பார்த்து ஆசீர்வதிப்பான். அல்லேலூயா. நான் எவ்வளோ பாவம் செஞ்சேன், ஆனால் நீ எனக்கு ஒரு தீங்கு செய்யலை, ஆகையினால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. எவன் உனக்கு விரோதமாய் வருகிறானோ அவனே உன் பட்சத்தில் வருவான். எவன் உனக்கு விரோதமாய் காரியங்களை செய்கிறானோ அவனே உனக்கு முன்பாக மண்டியிடக்கூடிய காலத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். நிறைய வசனங்கள் இருக்குது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். இந்த சிம்பிளாக நான் உங்களுக்கு இந்த அதாவது நான் எடுத்த பிரசங்கத்தை பேச முடியல. எனக்கு அந்த வசனங்களை எடுக்கிறதுக்கெல்லாம் எனக்கு அந்த சமயம்லாம் கிடையாது. ஆகினால நான் படித்ததையே உங்களுக்கு நான் சொல்கிறேன், நான் கற்றுக்கொண்டதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. வசனத்தை எடுத்து உதாரணத்தை காட்டி அப்படி பேசிகிட்டு இருக்கிறதுலாம் எனக்கு முடியாது. அதனால் வாசிங்க 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8-9. என்னவென்றால் எடுத்து எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த நாமத்தை உனக்கு கொடுத்தேன். அல்லேலூயா. நீ பார்க்கறதுக்கு சின்ன ஆளுப்பா, எல்லாருடைய கண்ணுக்கும் அப்படித்தான் சொன்னானுங்க. போரில் போய் நான் போய் இவனை ஜெயிப்பேன், கோலியாத்தை என்ன பண்ணுவேன், நான் ஜெயிச்சிருவேன்னு சொன்னான். அப்பா நீ இவ்வளோண்டு பையனாக இருக்க, உன்னால் அதெல்லாம் முடியவே முடியாதுன்னாங்க. அவன் சகோதரன்லாம் தோர்த்துனாங்க, இங்கெல்லாம் நீ இருக்கக்கூடாது போடான்னு. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன்னு சொன்னான். எப்படி சொன்னான் தெரியுமா? அவன் நிந்தித்த இஸ்ரவேலின் தேவன் பேரிலே நான் வருகிறேன். அல்லேலூயா. அந்த வார்த்தையினாலே அவன் ஜெயித்தான். அல்லேலூயா. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆடுகளின் பின்னே நடந்து கொண்டிருந்த உன்னை பெரியவர்களுக்கு ஒத்த நாமத்தை நான் உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதித்தேன். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களை பார்த்து இவன் என்ன சின்ன பையன், இவன் என்ன அந்த பையன் இந்த பையன் சொல்றாங்களா? அவங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. உங்களை கர்த்தர் பெரிய ஜாதியாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா. யார் உங்களை அவங்களுடைய கண்ணுக்கு முன்பாக நீங்கள் ஒரு பெரிய காரியமே இல்லைன்னு நினைக்கிறாங்களோ அவங்க கண்ணுக்கு முன்பாக நீங்கள் பெரிய காரியத்தை செய்கிறவளாய் மாற்றுவார். கர்த்தர் அப்படி தான் உங்களை வைக்க போகிறார். இந்த மாதத்தில் நீங்கள் நினைக்கிறத நடத்த போகிறார், பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நேரம் இல்லாதனால இன்னொரு சின்ன காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி என் பிரசங்கத்தை முடிக்கலான்னு நினைக்கிறேன். வாசிங்க ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, போகாமல் அல்லேலூயா, அல்லேலூயா. ரூத்தின் புஸ்தகம் தெரியாதவங்க யாருன்னா இருக்கீங்களா? ரூத்தின் புஸ்தகம் எல்லாருக்கும் தெரியுமா? தெரியுமா இந்த புஸ்தகம்? அப்போ இது யார் சொன்னது?
இந்த வார்த்தையை சொன்னது யாரு? போவாஸ். போவாஸ் சொல்கிறாரு ரூத்தை பார்த்து, என் மகளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு இருக்கிற பெண்கள் என்ன பண்ணுவாங்க? வாலிபர்கள் பின்னே ஓடுவாங்க, அழகானவனாக பார்த்து தேடுவாங்க. ஆனால் நீ அப்படியெல்லாம் போகாமல் நீ என்ன செய்கிற? வாசிங்க அந்த வசனத்தை. அதற்கு அவர், மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமாகிய வாலிபர்களின் பிறகு போகாததினாலே உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலாம், உன் நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. அல்லேலூயா. உத்தமமாய் இருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த எஸ்தர் தன் மாமிக்கு உத்தமமாய் நடந்தால் மாமியை பார்த்து சொல்றா, நான் போவதை குறித்து என்னிடத்தில் நீங்கள் பேசவே வேண்டாம். அல்லேலூயா. நான் திரும்பி என் தாயின் வீட்டுக்கு நான் போக மாட்டேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீ மரிக்கும் இடத்திலே நானும் மரிப்பேன் என்று சொல்லி உறுதியாய் அவள் நின்றாள். அந்த உறுதியை பார்த்து அவளை என்ன செய்ய முடியல? நகோமியால விட்டு வரவே முடியல. அல்லேலூயா. ஆனால் ஓர்பால் என்ன பண்ணா? சரி, மாமியார் சொல்றது நல்ல காரியமாக இருக்கிறது, ஆகினால் அவர்களை முத்த செய்து விட்டு அவள் கடந்து போனாள். ஆனால் ரூத்தோ தன் உறுதியிலே உண்மையாக இருந்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினால் தான் நகோமி சொல்றா, என் மகளே நீ என்னை நம்பி வந்தபடினால் உனக்கு நான் நன்மையை தேடாமல் இருப்பேனோ? அல்லேலூயா. நீ என்னை தேடி வந்தாய், என்னை நாடி வந்தாய், என்னை பின்பற்றி வந்தாய், ஆகையினால் உனக்கு நான் நன்மையை தேடுவேன். அல்லேலூயா. ஒரு மனுஷன் ஒரு மனுஷனுக்கு தேடி வரபடினாலே நன்மையை செய்வேன் என்று சொல்வார்கள் என்றால் கர்த்தர் எவ்வளவோ பெரியவர். அல்லேலூயா. அவர் பெரியவர், அவர் சர்வ வல்லவர். அவர் சொல்லுகிறார், நீ என்னை தேடி வந்தபடினால் உனக்கு நான் நன்மை செய்வேன். நீ என்னை நாடி வந்தபடினால் உன் வாழ்க்கையில நான் பெரிய காரியங்களை செய்வேன். அல்லேலூயா. நகோமி சொல்கிறார்கள் அவர்களை பார்த்து, மகளே நீ என்னோடு கூட இந்த உறுதியாய் வந்தபடினாலே உனக்கு நான் நன்மையை தேடாமல் இருப்பேனோ என்று சொல்லி அவள் தான் இந்த வழியை காட்டுகிறாள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு. ஆனால் அந்த மகள் அங்கே போன உடனே போவாஸ் சொல்லுகிறான், நீ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். 11வது வசனம் வாசிங்க. பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், போவாஸ் சொல்லுகிறாரு, என் மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். ஒரு மனுஷன் ஒரு மகளை பார்த்து சொல்வார், உனக்கு வேண்டியபடி செய்வேன் என்று. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், என் மகளே என் மகனே இந்த மாதத்தில் உனக்கு நான் வேண்டியபடி எல்லாம் செய்வேன். அல்லேலூயா. நீ வேண்டுகிறபடி எல்லாம் நான் செய்வேன். அல்லேலூயா. நீ கேட்டுக்கொள்வது எது அது உனக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தியை பார்த்து அகாஸ்வர் கேட்டான், இந்த ராஜ்யத்தில் பாதி கேட்டால் உனக்கு கொடுக்கப்படும் என்று. ஒரு ராஜா கொடுப்பான் என்றால் பரம ராஜா, உலகத்தை உண்டாக்கினவர், அண்ட சராசரங்களை படைத்தவர், அகிலத்தை உருவாக்கின தெய்வம் சொல்லுகிறார், என் மகனே என் மகளே நீ வேண்டிக் கொள்வதை உனக்கு செய்வேன், நீ எதை கேட்டாலும் தருவேன். ஆனால் உண்மை இருக்கணும். அல்லேலூயா. எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லிட்டாரு. நாம் பாவத்திலே இருந்துக்கிட்டு கேட்டால் தரமாட்டார். நாம் உண்மை உள்ளவர்களாக இருந்து கேட்கும்போது கர்த்தர் அதை நிச்சயமாய் தருவார். அல்லேலூயா. நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே தானியேலை பார்த்து சொல்றாரு, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. அல்லேலூயா. என் அன்பு மகனே மகளே நீ உண்மையாய் தேவனுக்கு உண்மையாய் இருப்பாயானால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஜெபிக்க முழங்கால் படியிடும் போதே உன் வேண்டுதல் என்ன, உன் விண்ணப்பம் என்ன, உன் தேவை என்ன, நீ எதை கேட்கிறாயோ அதை நான் உனக்கு கண்டிப்பா நிச்சயமாய் கொடுப்பேன். நீ கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுப்பேன்னு சொல்லிட்டார். தெரியுமில்ல அவருக்கு நம்ம என்ன கேட்க போறோன்னு தெரியும், நம்ம என்ன சொல்ல போறோன்னு தெரியும். ஆனாலும் நாம் சொல்ல வேண்டியது அவசியம். ஆதாம் எங்க ஒளிஞ்சு இருக்கிறான்னு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? ஆனா நீ எங்க இருக்கிறாய் என்று கேட்டார். அல்லேலூயா. அவன் ஒளிந்திருக்கிற இடம் தெரியும், அவன் நிர்வாணமாக இருக்கிறான்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் அவன் வாயிலேயே உண்மையை வரவழைக்க கர்த்தர் கேட்கிறான், நீ எங்கே இருக்கிறாய்? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், நீ உண்மையும் உத்தமமாய் கேட்டால் நீ கேட்கறதுக்கு முன்னமே கட்டளை வெளிப்படும். அல்லேலூயா. பதில் உனக்கு கட்டளையிடப்படும். அல்லேலூயா. பதில் வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நீ கேட்கிற காரியம் ஜெயமாய் முடிய போகிறது. அல்லேலூயா. உன்னை
பலப்படுத்த போகிறார். ஆண்டவரே, கர்த்தர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ பெரிய காரியங்களை செய்கிறது மாத்திரமல்ல, நீ மென்மேலும் பலப்படுவாய். இப்போ இருக்கிற சூழ்நிலை அல்ல, உங்களை மென்மேலும் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த நிலையிலிருந்து வேறொரு ஸ்தானத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆடுகள் பின்னே இருந்தவனை ராஜாவை மாற்ற கர்த்தரால முடியும்னா உங்களையும் மாற்ற கர்த்தரால முடியும். அல்லேலூயா. உங்கள் நிலையை உயர்த்த கர்த்தரால முடியும். யோசேப்பை குழியில போட்டாங்கப்பா, குழியில கிடந்தான். ஆனா குழியிலே விடலை ஆண்டவர். அவனை குறித்து ஒரு திட்டம் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சிறையாக போகும்போது 17 வயசு. யாருக்கு? யோசேப்புக்கு. 13 வருடங்கள் கஷ்டப்பட்டான். கர்த்தர் அவனை உயர்த்த ஆரம்பித்தார். அல்லேலூயா. இத்தனை வருஷம் நான் ஜெபம் பண்ணி இப்படி சோர்ந்து போயிருக்கிறேன். என் காரியங்கள் இன்னும் ஜெயமாக முடியல, என் காரியங்களில் வெற்றி கிடைக்கல. ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சேன்னா 10 ஸ்டெப்பு பின்னாடி வந்துடுறேனே, நான் என்ன செய்வேன் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பட்ட கஷ்டங்கள் போதும், உன் கஷ்டங்கள் எல்லாம் நிறைவடைந்துச்சு. இப்போ நான் ஆசீர்வதிக்க வந்திருக்கிறேன். உன்னை பலப்படுத்தும்படியாக கடந்து வந்திருக்கிறேன். நீ பலவீனமா சோர்ந்து போகாத, நீ கஷ்டப்பட்டு கலங்கி போகாத. உன்னை உயர்த்த, உன்னை ஆசீர்வதிக்க, உன் பேரிலே கர்சனையோடு கடந்து வந்திருக்கிறேன். கர்சனையோடு கடந்து வந்திருக்கிறேன். ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல உன்னை தேற்றும்படியாக நான் கடந்து வந்திருக்கிறேன். சிறியானவள் தன் கர்ப்பத்தின் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தேவன் உங்களை மறக்காத தேவன். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் உங்களை காக்கிறவர் உண்மை உள்ளவர். அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உனக்கு சொன்னதை நிறைவேற்றி முடிப்பார். நிச்சயமாகவே முடி உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடி உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ நம்பிக்கொண்டிருக்கிற நம்பிக்கை வரும், நீ எதிர்பார்க்கிறது வரும். நீ எதிர்பார்க்கிற காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் முடிப்பார். நீ எதை கர்த்தரிடத்தில் கேட்டாயோ அதை கர்த்தர் உனக்கு கொண்டு வந்து கொடுப்பார். நீ ஒருபோதும் தாழ்ந்து போவதில்லை, ஒருபோதும் நீ மனமடி வடிவதில்லை. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இன்னும் 2 காரியங்கள் இருக்குது. இன்னும் ஒரு வாரம் நான் பேசுவேன், அப்போ நான் இந்த காரியத்தை உங்களுக்கு பேசுவேன். கர்த்தர் இம்மட்டு நம்மோடு கூட இடைப்பட்டார். அல்லேலூயா. எவன் கொல்ல வந்தானோ அவனை ஆசீர்வதிக்கப்பட்டார். ரூத்தின் புஸ்தகத்தில் நான் வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், உனக்கு நான் நன்மையை செய்வேன். என் மகளே, நீ உலகத்தின் பின்னே போகாம, உலகத்தின் மக்கள் பின்னே போகாம நீ இந்த இடத்துல வந்தபடினால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று சொன்னார். இந்த வாரத்தில் உங்களுக்கு வேண்டியபடி கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. எவன் உங்களை துன்பப்படுத்தினானோ அவனே உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.